எங்க தலைவர் பேசவே மாட்டாரு. ஆனா எங்க தலைவர பத்தி தான் ஊரே பேசுது. அரசியலில் இது ஒரு வினோதம். ஆமாங்க. உண்மையிலேயே அது வினோதம் தான். இவ்வளவு கேவலமாக ஒருத்தன் அரசியல் செய்ய முடியுமா? நாட்டுல சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளே, நீங்க அந்த கம்பி வளையத்துல சர்க்கஸ் பண்றவய்ங்க, சுத்தி கம்பி வளையத்துல தீ எரியும். நடுவுல ஒருத்தன் நிப்பான் தெரியுமா? உள்ள பூந்து பூந்து விளையாடுவான் தெரியுமா? அது மாரி ஒருத்தன் பற்றி எரிகிற பிரச்சனைகளில, எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒருவன் வித்தை காட்டிக் கொண்டிருக்கிறானேங்கிற வினோதத்தை எல்லாருமே பார்த்துட்டே இருக்கான். அத நம்ம சேர்த்தே செய்வோம். எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனையில, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தர்காவை ரீலொகேட் பண்ணுவேன். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று குரல் எழுப்பியவர்களுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் உண்டா? அங்கு வாஞ்சிநாதன் போன்றவர்கள், அங்கு இருக்கக்கூடிய சிபிஎம் தோழர்கள், எவ்வளவோ பேர் அங்கு களத்திலே நின்றதை தடுப்பதற்காக எத்தனையோ பேர் அமைதி பேரணி நடத்தினாங்கல்ல. அதுல தாவேகா தொண்டர்கள் இருக்கிறார்களா? அப்ப நீ களத்திலும் இல்லை, கருத்திலும் இல்லை. நீ எப்படி அரசியல் சொல்ற? எந்த பிரச்சனை குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல, அது களை பண்ணி நான் செய்ய மாட்டேன். யாரையும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது. அது ஒளிவட்டம் இல்ல, செயற்கையாக லைட்டு போட்டு எரிய வைக்கிறாங்க. உண்மையான ஒளிவட்டமே இல்லை. 2020 இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. இப்ப பாஜக அவர் 3வது அணின்னு ஒத்துக்கிட்டாருங்க. தமிழ்நாட்டிலே மீண்டும் எப்படி ஒத்துக்கிட்டாருன்றீங்க? கூட்டணிக்கு யாரு வரல இல்லைங்க. அவர் இப்ப ஏடிஎம்கேக்கு எதிராக முதல் முறையா பேசுறாரா இல்லையா? இப்ப அவரு இதுக்கு முன்னாடி பேசினாரா? நான் தான் எம்ஜிஆர், நான் தான் உண்மையான ஏடிஎம்கே, என்னைய சுத்தி தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னார்ல. இப்ப ஏடிஎம்கேல இருந்து கண்டன குரல்கள் வந்துருச்சா இல்லையா? ஊழல் அடிமை கட்சின்னு சொன்னார்ல. சொன்னார்ல. இப்ப என்ன ரிசல்ட்? அவருக்கு பின்னாடி யார் இருக்கா? ஏடிஎம்கே இல்லைன்னு ஆயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்ப இன்னைக்கு யாரோட யாருக்கு போட்டிங்க தெரியுமா? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகேக்கும் போட்டி நடக்க போகுது. 3வது இடத்திலே வரப்போகுது யார்? ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல தான் இருக்கு. அதை நகர்த்துறாரா இல்லையா? போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் களத்துல போட்டி. 3வது இடத்துக்கு வருவதற்கு ஒரு போட்டி நடக்க போகுது. அதுல தாவேகாவா நாம் தமிழர் கட்சி. ஆனா இப்ப அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் சண்டை நடக்குது. சண்டை நடக்குதுங்க. அதற்காக சமமாகி விட முடியுமா? நீ யோசிச்சு பாருங்க. இப்ப நான் இருங்க, நான் அம்பானிக்கு எதிராக பேசுறேன், கார்பரேட் அரசியலுக்கு எதிராக நான் பேசுறேன், அதானிக்கு எதிராக பேசுறேன். நான் அப்படி பேசுறதுனாலயே நான் அம்பானிக்கும் அதானிக்கும் சமம் உடையவன் என்று நான் பொருளாதாரத்தில் வந்துருவேனா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன். நான் பேசக்கூடாதுன்னு பேசலாங்க, பேச்சுரிமை இருக்குங்க. நான் அதானி ஆயிருவேனா, நான் அம்பானி ஆயிருவேனான்னு கேட்கிறேன். ஸ்டாலின் எதிர்த்தா நான் ஸ்டாலின் ஆயிருவேனா? எடப்பாடி எதிர்த்தா நான் எடப்பாடி ஆயிருவேனா? மோடி எதிர்த்தா நான் மோடி ஆயிருவேனா? இவ்வளவு நாள் வலிமை என்னங்க? இவ்வளவு நாள் அமைதியா இருந்த அதிமுக இன்னைக்கு பேச தொடங்கி இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம்? சீச்சி, இந்த பலம் புளிக்கும் தான் காரணம். களத்துக்கு நீ வரப்போறது இல்லை, இவன் கூட்டணிக்கு வரப்போறது இல்லை, தாவேக்கா இனி கூட்டணிக்கு வராது என்பதற்கு பின்னாடி இது பயனற்றதுங்கிறனால அடிக்கிறாங்க. அவ்வளவுதான். போகி மாதிரி தான், பயனற்ற பொருளை போகி பண்டிகையில் தீ வச்சு அடிக்கிறாங்கல்ல.